ஓம் நம சிவாய. இன்றைக்கி திருவெம்பாவை பாசுரம் 16 எப்படி படிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதனோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இற்றிடையின் மின்னி பொலிந்தெம்பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பிற் சிலம்பி திருப்புருவம் என்னச் சிலைகுலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னிற் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். இதை பாட்டாக எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொனிந்தெம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பெற் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலைகுலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னிற் பிரிவிலா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் மின்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் பார்வதி தேவியை குறிக்கிறது. இந்த பார்வதி தேவியுடைய அந்த அழகை வர்ணித்து இந்த மழை பொழியறதை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு பாசுரம் இது. அது என்ன அப்படின்னா, இந்த கடல் நீரை மொத்தத்தையும் குடிச்சிட்டு மேலே போகிற அந்த மேகங்கள் எங்களோட சிவபெருமானுடைய தலைவியான, அதாவது அவருடைய மனைவியான பார்வதி தேவியை போல கருத்திருக்கான். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கன்னா, இந்த கடல் நீர் மொத்தத்தையும் குடிச்சிட்டு கடகடன்னு மேலே போன அந்த மேகங்கள் கரிய நிறமாக இருக்கும் இல்லையா. ஸோ அது பார்வதி தேவியுடைய நிறத்தை ஒப்ப இருக்கிறதாம். யாருடைய பார்வதி தேவி? சிவனுடைய பார்வதி தேவியை போல. எங்களை ஆளுகின்ற அந்த பார்வதி தேவின் அந்த சின்ன இடை, அந்த மெல்லிய இடையானது எப்படி இருக்கும்? ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இல்லையா. அந்த நம்ம ஃபோட்டோவில் எல்லாம் பார்க்கும்போது அந்த இடை சிற்றடையாக தெரியும். அந்த மாதிரி மின்னல் வெட்டுதான். அவருடைய அந்த பார்வதி தேவியுடைய திருவடியில் அணிந்திருக்கின்ற அந்த பொற்சிலம்புகள், அந்த கால் சிலம்புகள் இருக்கு இல்லையா, அது ஒரு ஓசை எழுப்பும் இல்லையா. அந்த ஓசை அது மாதிரி, அந்த ஒலி மாதிரி இருக்கான் இடி முழங்கிறது. அந்த இடி முழங்கிறது எப்படி இருக்குது? கால் சிலம்பில் இருக்கும் அந்த ஒலியை போன்று இடி முழங்குகிறது. அவளுடைய புருவம் போல வானவில் வருகிறது. அப்போ அந்த வானவில் வடிவத்தில் அந்த புருவத்தை வர்ணிக்கிறாங்க. அப்படி நம்மளை ஆட்கொண்டருளும் அந்த பரமசிவனை விட்டு பிரியாதவளாக இருக்கிறாள் அந்த தேவி. தன்னுடைய கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு எப்படி அருளை பொழிகிறான்னா, மழை போல அருளை பொழிகின்றாள். அப்படிப்பட்ட மழையே நீ பொழிவாயாக, விடாமல் பொழிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு மழையை பெய்ய சொல்கிறாங்க. இந்த பாசுரத்தில் அழகாக பார்வதி தேவியை வர்ணித்து அவங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் உவமைப்படுத்தி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. அதை ஒவ்வொரு வரி வரியாக பார்க்கலாம். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் அப்படிங்கும்போது, முன்னி கடலை சுருக்கினா முன்னதாகவே கடலில் இருக்கிற நீரை மொத்தமுமே உறிஞ்சி மேலே போகின்ற மேகங்கள் கருத்திருக்கும் இல்லையா. மேகம் கருத்திருக்கும். அந்த கருமை நிறம் எப்படிப்பட்டதுன்னா, சிவனுடைய பார்வதியான அந்த பார்வதி தேவியின் கருமையான நிறத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஓமப்படுத்துகிறாங்க இங்கே. அப்படிப்பட்ட பார்வதி தேவியுடைய இடை, அந்த இடை எப்படி இருக்குன்னா சிற்றிடை, சின்ன மெல்லிய இடை. அதே மாதிரியே மின்னலும் வெட்டுகிறது. மின்னி பொலிந்தெம்பிராட்டி, அந்த மின்னல் அந்த இடை எப்படி, அப்போ மின்னல் எப்பவுமே வெட்டும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப மெல்லிசாக வெட்டும் இல்லையா. ஸோ அந்த பார்வதி தேவியுடைய இடையுமே அந்த மின்னல் வெட்டு மாதிரி அவ்வளோ மெலிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பிற் சிலம்பி திருப்புருவம், அதாவது அந்த அந்த சிற்றடையை வர்ணித்ததுக்கப்புறம் அவருடைய திருவடி பாதங்களில் உள்ள அந்த சிலம்பு எப்படி சப்தம் எழுப்பும், அப்படிப்பட்ட ஒலியை அந்த இடியானது இடிக்கிறது. அப்படிப்பட்ட ஒலியில் அந்த இடியானது இடிக்கின்றது. திருப்புருவம் என்ன சிலை குலவி
நந்தம்மை ஆளுடையாள். அந்த புருவமானது எப்படி இருக்கிறதுனா அந்த வானவில் வடிவத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்மளை ஆட்கொண்டு இருக்கின்ற அந்த இறைவனை விட்டு பிரியாதவளன் நந்தமை ஆளுடைய தண்ணீர் பிரிவிலா எங்கோமான், அவரை விட்டு பிரியாத எங்கோமானை, அதாவது எங்கோமான்னா இங்கே சிவபெருமானை விட்டு பிரியாத தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே. அப்படிப்பட்ட ஒரு தேவியான அப்படிப்பட்ட ஒரு மனைவியாக திகழ்கின்ற பார்வதி தேவியை அப்படின்னு சொல்லி அந்த பார்வதி தேவி வர்ணிக்கிறாங்க. தன்னை விட்டு, அதாவது கணவரை விட்டு பிரியாத பார்வதி தேவியை, அப்படிப்பட்டவள் அவருடைய பக்தர்களுக்கு எப்பவுமே அருளை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கா. அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே, அருளை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கா. என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய், மழை மாறி அருள் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கா. அப்படி மழையும் பெய்ய வேண்டும் அப்படின்னு, மழையே நீ விடாமல் பெய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரம் சொல்லுது. இப்போ உங்களுக்கு இது ஒவ்வொரு வரியும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு தடவை பாடிடலாம். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்தெம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பிற் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிலா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய். அடுத்ததில் பாசுரம் 17 எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.